ஏன் கதவை திறந்திருக்கிறது என்றால், நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஜோதிடம் இனிமேல் வளர வேண்டிய ஒரு கலை என்று. ஆனால் அப்படி அல்ல. இது பல நாகரிக சமூகங்களில் உச்சம் தொட்ட ஒரு வளர்ச்சியை பெற்றிருந்தது. ஆனால் அந்த சமூகங்கள் இன்று இல்லை, அழிந்து விட்டது. ஆமாம், சைக்கிளை சரியாக மெரிக்கிறது உங்களுக்கு 20லிருந்து 60. அதனால தான் ஜோதிடத்தில் கூட 20லிருந்து 60க்குள்ளே ஒரு யோக தசை வந்தால் தான் சாதிக்க முடியும். ஆமாம், ஒரே டேட் ஆஃப் பர்த், ஒரே டைம் ஆஃப் பர்த், ஒரே பிளேஸ் ஆஃப் பர்த், ட்வின்ஸில் பிறந்தவங்களுக்கு கூட ஏன் மாறுதல் வருதுன்னா, ஆனால் ஒரே ராசியில் பிறந்தவர்களுக்கு 7.5 சனி வரும்பொழுது ஒரே மாதிரியாக பாதிக்கப்படுறாங்கன்ற ரூல் பண்ணுது. உலோகங்கள்லேருந்து, ஆமாம், தாது மூல ஜீவம், மினரல்ஸ்லேருந்து, கெமிக்கல்ஸ்லேருந்து, பயாலஜிக்கலாகவும் ரூல் பண்ணுது. அதில் புதன் நடிப்பு. உங்கள் ஜாதகத்தில் இப்படி 2 குடையவன் அஸ்தமனம் ஆயிட்டாங்க, உங்கள் பின்னாடி இருக்கிறவன் பூரா பீஸ் பண்ண பல்பாக தானே இருப்பான். 2% தான் பண்ணியிருக்கான். ஓஷோ சொல்கிறாரு, உங்கள் மூளையில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த நூலகங்களில் இருக்கக்கூடிய புத்தகங்களையும் அடக்க முடியும். அப்படி அடக்கினாலும் அதில் 1 GB தான், 1% தான் செலவாகுன்றார். மிச்சம் 97% காலியாக தான் இருக்குது. எந்த மதத்தில் அறிவியல் இல்லையோ அந்த மதம் பார்வையற்ற மதம்னாரு ஐன்ஸ்டைன். நான் துரிதமான ஜாதகத்திற்குத்தான் பந்தயம் கட்டி பலன் சொல்வேன். அப்போ இவர் எவ்வளவுதான் திறமசாலியாக இருந்தாலும், எவ்வளவுதான் எஃபோர்ட்டை போட்டாலும், ஆனாலும் வாழ்க்கையில் முதன்மை தன்மையை பெற முடியாது. இவருக்கு ஏற்கனவே லக்னத்துக்கு முன்னும் பின்னும் சுபகிரகம் இருந்தாலே பேக்ரவுண்ட் வந்துடும். அதுதான் அனஃபா சுனஃபா யோகன்றது. ராசிக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் தான் அனஃபா யோகம் சுனஃபா யோகம்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். அதுக்கு காரணம் என்னன்னா, என் மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இது சூர்யாவை அசிங்கப்படுத்துவதற்கோ அவரை தரக்குறையாக சொல்வதற்கோ பதிவு அல்ல. அவர் ஜாதகம் என்னிடம் 25 ஆண்டுகள் முன்பே கிடைத்ததால் இப்போது அந்த நடந்த நிகழ்வுகளுக்கு இந்த கிரகங்கள் எவ்வளவு சால சிறந்ததாக பொருந்துகிறது என்று உணர்த்துவதற்காகத்தான்.